போகாத இடம் இல்லை, வராத இடம் இது. நேர்மைக்கு குரல் கொடுப்போம். பார்க்கலாம் ஒன்றா நீங்கள் அமெரிக்கா ட்ரம்பை போய் பார்த்துட்டீங்கன்னாக்கா அன்னையா அவுட்டு. ஜஸ்ட் காமிச்சிக்கிறேன். சொன்னீங்கல்ல வக்ஃபு வாரியத்துக்காக மக்கள் திறந்து நிற்கிறோம். அனைவரும் லைவை பார்த்து உடனே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, காரைக்கால் முஸ்லிம் ஜமாத் ஒருங்கிணைக்கும் வக்ஃபு வாரிய அலுவலக முற்றுகை போராட்டம் இன்னும் ஒரு நிமிடங்களில் தொடங்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற சகோதரர்கள் அனைவரும் முற்றுகை இடத்திற்கு வருமாறு உங்களை அழைக்கிறோம். இன்னும் ஒரு நிமிடங்களில் வக்ஃபு வாரிய அலுவலக முற்றுகை போராட்டம் துவங்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற சகோதரர்கள் அனைவரும் வக்ஃபு வாரிய அலுவலகத்துக்கு எழுதி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முற்றுகை போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தின் நோக்கம் குறித்து
சகோதரர் பிலால் அலா அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். தோழர்களே, கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசணும். வக்பு திருத்த சட்டம் 2025 கீழ் புதுச்சேரி மாநிலத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது வக்பு வாரியை நியமித்திருக்கார்கள் என்றால் சிறுபான்மை மீது நலனுக்கான அக்கறை அவங்க கொண்டு செய்யல, வக்பு சொத்தை கொள்ளையடிக்க தான் அவங்க அந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. அவங்க போடுறாங்க பாருங்க, நியமிச்சிருக்கிறது 5 வருஷ காலத்துக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டா கூட 5 வருஷம் வக்போட அவங்க கண்ட்ரோல்ல இருக்கின்ற திட்டமிட்டு இருக்காங்க. அதுல பாஜகவை சேர்ந்த மாற்று சகோதரர்களையும் உள்ள கொண்டாந்து வக்பாரிகளை சேர்க்கிறது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம். போல இங்க இருக்க மக்கள் புரிஞ்சுக்கணும், வக்பு சொத்து தானே அரசாங்கம் சட்டம் போடுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. வக்பு சொத்துக்காக எதுவும் அரசாங்கம் சொத்து கொடுத்துச்சா? அரசாங்கம் சொத்து எதாவது நமக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுத்ததுதான் என் முன்னோர், எங்க பரம்பரை சொத்து. எங்க பரம்பரை சொத்துல கணக்கு புள்ளியா நீ ஆடிட்டிங் இங்க வந்த இருக்கிற நிர்வாகிகளாலோ புத்தவழிகளாலோ ஊழல் எதுவும் நடைபெறக்கூடாதுன்னு ஒரு ஆடிட்டிங் செய்ய, தணிக்கை செய்ய தான் உனக்கு கணக்கு புள்ளியா வச்சிருக்கோம். நீ வந்த கணக்கு புள்ளியா வந்தாலே எங்களுடைய சொத்தை கணக்கெடுத்து நீ என்ன ஊரா விட்டு நெய் என்று எடுத்த மாதிரி கொடுக்கிற. இது வக்பு சொத்து, இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் சொந்தமான சொத்து. அவருடைய நலன்ல, கல்வியில, வாழ்க்கை மேம்பாட்டுல அத்தனையிலையும் பங்கு பெறக்கூடிய சொத்து. இந்த சொத்தை வேறு யாரும் அபகரிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பாஜக அரசு கொண்டு வந்த 25ஆம் வருஷம் கொண்டு வந்த திருக்கப்பட்ட சட்டத்தை கண்டிப்பாக உயிர் உள்ளவரை எதிர்ப்போம் என்று உறுதியாக கூறுகிறேன். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சில மாநில உத்தரப்பிரதேச இந்த வக்பு சட்டம் வந்த உடனே 98.5 ஹெக்டேர்ல இருந்த நிலங்களை அரசாங்கம் 58 ஏக்கரா எடுத்துருச்சு. அங்க இருக்க பள்ளிவாசல இடிச்சிருச்சு, நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருச்சு. நாம இங்க புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்திலும் சுதந்திரமா இருக்க முடியாத அளவுக்கு பல வட மாநிலங்களில் இருக்க முடியல. அதனால இந்த சட்ட திருத்தத்தை கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியரும் எதிர்க்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. முற்றுகை இது முற்றுகை, முற்றுகை இது முற்றுகை, முற்றுகை இது முற்றுகை, முற்றுகை இது முற்றுகை. காரைக்கால் முஸ்லிம் ஜமாத், காரைக்கால் முஸ்லிம் ஜமாத். வடத்திடும் முற்றுகை, வடத்திடும் முற்றுகை. வக்வாரிய முற்றுகை, வக்வாரிய முற்றுகை. புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே ரங்கசாமியே, புதுவை அரசே ரங்கசாமியே. போடாதே 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 போடாதே. வக்வாரிய நிர்வாகத்தில், வக்வாரிய நிர்வாகத்தில் RSS BJP. இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை முஸ்லிம்கள் முழுமையாக எதிர்க்கிறார்கள். அது சம்பந்தப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. சமீபத்தில் தமிழ்நாடு அரசும் அந்த வழக்கிற்காக நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது. ஆக சட்ட ரீதியாகவே இது நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு இந்த வக்ஃப் நிர்வாகத்திலே பாஜக RSS பின்னணியை கொண்ட இந்த நபர்களை இங்கே போட்டு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, அதாவது அல்லாஹ்வுடைய சொத்துக்களை முஸ்லிம்களால் தன்னிச்சையாக தங்களுக்கு உரிமையுள்ள சொத்துக்களை இந்த வக்ஃப் நிர்வாகத்திற்காக வக்ஃப் செய்யப்பட்ட இந்த சொத்துக்களை அல்லாஹ்வுக்காக இது விடப்பட்டிருக்கிற சொத்துக்களை இவர்கள் அபகரிப்பதற்காக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோடு இந்த வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், புதுச்சேரி முஸ்லிம்களும், காரைக்கால் உள்ளிட்ட அனைத்து முஸ்லிம்களும் அறிவார்கள். எனவே என்ஆர் பாஜக கூட்டணி அரசு உடனடியாக இந்த வக்ஃப் வாரியத்தை கலைக்க வேண்டும். அதற்கு ஈடாக ஒரு தனி அதிகாரியை நியமித்து இந்த வக்ஃப்
புதுச்சேரி காரைக்கால் மாநில முஸ்லிம் ஜமாத்தார்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. எனது அருமை ஜமாத்தார்களே, முஸ்லிம்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று RSS பாஜக பின்னணி கொண்டவர்கள் இந்த நிர்வாகத்தில் வந்துவிட்டால் ஏதோ சொத்துக்களை மட்டும் அபகரிப்பார்கள் என்று நீங்கள் தவறாக எண்ணிவிடாதீர்கள். யாரு சொத்து தானே? அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாக்க தவறியதனுடைய அந்த தண்டனையை நாம் மறுமையிலே அனுபவிக்க நேரிடும். எல்லா முஸ்லிம்களும், ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு கடமை இருக்கிறது. அந்த கடமை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொலை வந்து கொண்டிருக்கிறோம், கஞ்சிமுறை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சதி திட்டத்தின் வாயிலாக வக்ஃப் வாரியத்தை முழுமையாக கைப்பற்றி இந்த பள்ளிவாசல்களை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு அங்கே முஸ்லிம்கள் தான் இடம்பெற வேண்டும். சகோதர சமுதாயத்துடைய, எனது அருமை இந்து சமுதாய சகோதரத்தினுடைய அந்த கோயில்களை, அந்த புண்ணிய தலங்களை பாதுகாக்க அங்கே இந்து சகோதரர்கள் தான் நிர்வாகியாக இருக்க வேண்டும். அதே போல மாதா கோயில்களை நிர்வகிப்பதற்கு கிறிஸ்தவர்கள் தான் இருக்க வேண்டும் என்பது இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை. இதுதான் நம்முடைய கண்ணியத்தையும் ஒற்றுமையும் பாதுகாக்கும். அதை விட்டுவிட்டு இங்கே முஸ்லிம்களுடைய சொத்துக்களை மட்டும், அதாவது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வக்ஃப் சொத்துக்களை இவர்கள் அபகரிப்பதற்காக, அது மட்டுமல்ல முஸ்லிம்களுடைய உரிமைகளை நசுக்குவதற்காக இத்தகைய வக்ஃப் நிர்வாகத்தை அமைத்திருக்கிறார்கள். இதை ஒருபோதும் முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, இறுதி வரை எதிர்க்கும் என்று ஒரு நிலைப்பாட்டை இங்கே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். 2025 நியூ அமெண்ட்மெண்ட் பிரகாரம் முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃப் வாரிய உறுப்பினராக போடலாம் என்று மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது சரியா வராது, செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிலே முத கேரளாவில் வக்ஃப் போர்டுடைய காலம் முடிஞ்சு புதுசாக வக்ஃப் போர்டு அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது முஸ்லிம் அல்லாத 2 பேர்களை தவிர்த்து வக்ஃப் போர்டு அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வக்ஃப் போர்டு ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. முஸ்லிம் அல்லாத 2 பேர்களை தவிர்த்து தமிழ்நாட்டிலேயும் வக்ஃப் போர்டு அமைச்சிட்டாங்க. முஸ்லிம் அல்லாதவர்களை இல்லாமல் இவங்க வக்ஃப் போர்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு, தடை விற்கிது, அது மாதிரி போடக்கூடாதுன்னு. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் போடும்போது இந்த வக்ஃப் வாரிய சட்ட விஷயமான ஒரு வழக்கு தாவா நிலுவையில் இருப்பதனால் முஸ்லிம் அல்லாதவர்களை தமிழ்நாடு அரசு இல்லாமல் வக்ஃப் போர்டு போட்டது செல்லும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சு இன்னைக்கு ரமலான் மாசம் முதல் நோம்புல அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வக்ஃப் போர்டு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும்போது இந்தியாவில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல நிறையவே இருக்குது. அங்க கூட முஸ்லிம் அல்லாத 2 பேரை எந்த வக்ஃப் போர்டு இன்னும் போடல. முத புதுச்சேரியில இந்த ரங்கசாமி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு முஸ்லிம் அல்லாத 2 பேரை உறுப்பினர்களாக போட்டு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடை அரங்கேற்றம் செய்திருப்பது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களையும் கிள்ளிக்கரையாக நினைத்துக் கொண்டு இந்த வேலையை ரங்கசாமி அரசு செய்திருப்பதாக நன்றாக இன்று நாடறிந்த உண்மை. இந்த நிதர்சனமான இந்த நிலைப்பாடு, இது இன்னும் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். இப்படி 2 முஸ்லிம் அல்லாதவர்களை போட்டா அது பிரச்சனை வரும்னு சொல்லி ரங்கசாமி அவர்கள் இந்த நியூ அமெண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாம கடைசி வரைக்கும் நிறுத்தி வச்சதாக ஒரு தகவல். ஆனா தான் தான் தலைவராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலில் இருந்த வக்ஃப் வாரிய தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் துணைநிலை ஆளுநரை பார்த்து வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி தேர்தல் வந்தால் அடுத்து ஆட்சி போய்விடும், நமது
தலைவர் ஆசை நிறைவேறாம போயிடும் என்ற ஒரே குறிக்கோளோடு அவர் செய்த வேலை இன்னைக்கு துணை ஆட்சியார் இந்தியாவிலேயே நடைபெறாத ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அரங்கேற்றம் செய்திருக்காரு. இது வந்து நிச்சயமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த ஆணையை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய புதுச்சேரியில் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜவஹர்லால் அறிக்கை கொடுக்குறாருன்னா அவங்க மையம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். இது அவ்வளவு வந்து எளிதில் முடியக்கூடிய விஷயம் அல்ல. இதை சாதாரணமாக முதல்வர் அவர்கள் நினைச்சு கடந்து போயிடாதீங்க. நிச்சயமா இதற்கு எதிர்வினை மிக மோசமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாத்தர்களே, இன்று நாம் கூடியிருக்கின்ற நோக்கமானது புதுச்சேரி மாநிலத்தில் இன்னைக்கு வக்ஃபு வாரியம் அமைக்கப்படாமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து கொண்டே இருந்தது. இதனால் வக்ஃபுடைய நிர்வாகம் செயல்பாடுகள் வந்து முடங்கி கிடக்கிறது என்று வக்ஃபு வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று இன்று நாம் அனைவரும் போராடிய சமூகர்கள் தான். வக்ஃபு வாரியம் வேண்டும் வேண்டும் என்று போராட்டம் வாயிலாக, அறிக்கை வாயிலாக முதல்வரை சந்திப்பது, அமைச்சரை சந்திப்பது, சட்டமன்ற உறுப்பினரை சந்திப்பது, பொதுக்கூட்டம் நடத்தி தீர்மானம் எடுப்பது எல்லாமே வக்ஃபு வாரியம் அமைக்க வேண்டும் என்றுதான். ஆனால் இன்று தேர்தல் கால அவசர சூழ்நிலையில இன்னைக்கு சில நாள்களில் தேர்தல் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் தனது ஆட்சி வராது என்று பல கருத்து கணிப்பு வெளியாகக்கூடிய சூழ்நிலை அவசர அவசரமாக ஒரு திருடன் கையை சாவி கொடுப்பது போன்று இன்றைக்கு இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய சொத்துக்களையும் சூறையாடை துணிக்கிக் கொண்ட பாஜக வெறிபிடிச்ச RSS சங்கியான இன்றைக்கு எம்பியா இருக்கக்கூடிய இந்த சங்கி அவன் கையில இன்னைக்கு முதல்வர் ரங்கசாமி வந்து கொடுத்தது இஸ்லாமிய சமூகத்தை முதுகில் குத்தக்கூடிய செயலாக நாங்கள் கருதுகிறோம். இன்றைக்கு ரங்கசாமி மீது நல்ல அபிப்பிராயமாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம், புதுச்சேரி வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ரங்கசாமி நல்லவரே, அவரே நீளமானவர் என்று நம்பிக்கொண்ட சமயத்துல பிஜேபியோடு சேர்ந்த எல்லாரும் சங்கியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் நானும் சங்கியாக மாறுகிறேன் என்று தனது இந்த செயல்பாடு மூலம் தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு ரங்கசாமியை நம்பி இன்றைக்கு வாக்களித்தார்கள் மக்கள். பிஜேபி நம்பி ஆட்சியாளர் கொடுக்கல. இந்த பிஜேபி ஆட்சியை வந்து ரங்கசாமியை நம்பி இந்த புதுச்சேரியை வாழக்கூடிய தமிழக மக்கள் இன்னைக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி அடிக்க மாதிரி, அவர்களை மொத்த காரி துப்புற மாதிரி ஒரு RSS சங்கி இருந்து எப்படி செய்வானோ அதே போன்ற செயலை ரங்கசாமி செஞ்சிருப்பது மிகப்பெரிய இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாக கருதுகிறோம். அவரை இந்த செயலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இத்தோடு மட்டுமல்லாமல் இன்று இந்த ரெண்டு உறுப்பினர்களை நகர்த்திவிட்டு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த வக்ஃபு வாரியம் எப்படி அமைக்க வேண்டும் என்று ஒரு பயம் இருக்கு, ஒரு சட்டத்திருத்தம் இருக்கு. அந்த சட்டத்திருத்த அடிப்படையில் அமைக்கணும். அது மட்டும் அமைக்காமல் தனக்கு வேண்டியப்பட்டவங்க, தனக்கு சாதகமான உள்ள தனது அரசியல் அதிகாரத்தில் உள்ள நபர்களை வக்ஃபு வாரியம் அமைத்தால் இதே போன்றுதான் அவன் காவி சங்கியா இருப்பான், இங்க பச்சை சங்கியா நடக்கும். இதுதான் நடந்திருக்கு. கடந்த வக்ஃபு அமைச்ச போது நம்முடைய வக்ஃபு உறுப்பினர்கள் சில பேர் ஊழல் செய்ததாக அவர்களை அகற்றிய சம்பவம் இதே காலத்தில் நடந்துச்சு. அதனால நியாயமான முறையில அதுக்கு தகுதியான நபர்களை சட்டத்தின் அடிப்படையிலே எப்படி வக்ஃபு வாரியம் அமைக்க வேண்டுமோ அதன்படி அமைக்கணும். அதோடு இல்லாமல் இந்த 2 பேர் இல்லாமல் மற்ற இஸ்லாமிய சமூக சார்ந்த சில உறுப்பினர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், இன்னும் சமூக ஆர்வலர்களையும் இங்க வக்ஃபு வாரிய உறுப்பினராக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வக்ஃபு வாரியம் வரக்கூடாது என்று தனது கண்டனத்தை வலுவாக பதிவு கொண்டார். அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வலுவான கண்டனத்தை, போராட்டம், மாநாடு, தீர்மானங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்திட்டு இன்றைக்கு தன்னை உறுப்பினரா போட்டு எந்த கண்டனமோ எந்த ஒரு சமக்கையும் கொடுக்காம இருக்குது மிகப்பெரிய ஆபத்து. அவரிடம் இஸ்லாமிய சமூகம் கோரிக்கை வைக்கின்றது. ஒட்டுமொத்த அப்துல் ரஹ்மான் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, சமூக ஆர்வலரும் உங்களுடைய கண்டனத்தை வலுவாக பதிவிக்கணும். ஏன்னா எங்களை விட மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது, எங்களை விட மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு பதவி கொடுத்ததா என்று மௌனமாக இருந்து நீங்களும் அவருடைய திருத்துக்கு, அவருடைய சங்கித்தனத்துக்கு துணை போகின்றா இல்லது வக்ஃபு வாரியம்
அன்பான ஜமாத்தார்களே, இத்தோடு நம்முடைய போராட்டம் நிற்க போதில்லை. காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு உள்ளது. இந்த ரமலான் மாதத்தில் எப்பொழுதுமே போராட்ட களத்திலே வைப்பது இந்த பாசிச RSS உடைய கடமையாக இருக்கின்றது. நாங்கள் எதற்கும் தயாரானவர்கள் தான். இன்று இந்த போராட்டம் ஒரு துவக்கம்தான். இனி இந்த அமைப்பை முதல்வர் அவர்கள் கலைக்கவில்லை என்றால், இந்த அமைப்பை கலைக்கவில்லை என்றால் இதே வாதியிலே ஷாஹீன்பாக் போராட்டம் போன்று முற்றுகை போராட்டம் தினமும் ஒவ்வொரு மணித்துறையும் நடைபெறும். இங்கே மட்டும் கிடையாது, புதுச்சேரி வக்ஃப் வாரியம் முன்னாடியும் எங்கள் போராட்டத்துடன் தேவைப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற முதல்வர், சட்டமன்ற அலுவலகத்தின் முன் எங்களை போராட்டம் தொடரும் என்று கூறுகின்றேன். நம்முடைய போராட்டம் இது தொடக்கமாக இருக்கும். நிச்சயமாக வல்ல இறைவன் நம்முடைய கோரிக்கையை இந்த ரமலான் மாதத்திலே கையேந்தி இந்த பாசிசம் இன்று காரைக்கால் புதுச்சேரி மாற்கொள்ள துடிக்கின்றது. அதற்கு பிரார்த்தனை செய்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். புதுச்சேரியை ஆளக்கூடிய ரங்கசாமி அவர்கள் பல கட்டங்களிலே பிஜேபியோடு போராடி கொண்டுதான் இருக்கின்றார். எந்த விதமான போராட்டங்கள் என்று சொன்னால், அவருடைய கட்சிக்கு, அவருடைய ஆட்களுக்கு, அவங்களுக்கு பாதிப்பு வரும் மட்டும் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலிலே ரங்கசாமி அவர்கள் மெத்தனமாக செயல்படுவது ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது சகோதரர் தமீம் கனி பேசும்போது சொன்னார்கள், நம்முடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய நாஜிமான் அவர்களும் ஜாகிர் ஹுசைன் அவர்களும் உடனடியாக அதிலிருந்து பதவி விலகி இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய கருத்தாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காரைக்கால் மக்களும் 2 நாளாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏவை கட்டாயமாக போட வேண்டும் என்ற ஒரு சூழலில் இது போடப்பட்டிருக்கலாம் என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். அது உண்மையாக நாங்கள் கருதுவது என்றால் இந்த நாஜிமான் அவர்கள் அந்த பதவி விலக வேண்டும், ஜாவினான் அவர்களும் பதவி விலக வேண்டும். இது ஏன் சொல்கின்றேன் சொன்னால், இந்த பாஜக அரசு ஒட்டுமொத்த பல்வேறு இடங்களிலே பாஜக கைகூலிகளும் அதானி அம்பானிகளும் வைத்திருக்கக்கூடிய இடம்தான், அவங்க இருக்கக்கூடிய இடம்தான் இந்த வக்ஃப் வாரியம். இந்த வக்ஃப் வாரியத்தை அவர்கள் அந்த வக்ஃப் வாரியத்தை அவர்கள் இது போன்ற சங்கிகளை நியமிக்கிறதுக்கு காரணம் என்று சொன்னால், மெஜாரிட்டி அடிப்படையில் அந்த இடங்களை அம்பானிக்கு அதானிக்கும் பிரிக்க வேண்டும் என்று தான் காரணம், வேற ஒன்றுமே இல்லை. அதனை செயல்படுத்தக்கூடிய செயல்களில பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இன்று அந்த இந்து சகோதரர்களை நியமிக்காத பட்சத்தில் புதுச்சேரியுடைய ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அரசு இந்த பாஜகவுடைய அடிவடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மெத்தனமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அவர்கள் ஒரு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். இந்த தேர்தலில் நம்முடைய வாக்குகளின் மூலமாக அவர்களுக்கு பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் புனிதகிரி சோழர்களே, இந்த குறுகிய நேரத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இங்கே அல்லாஹ் அருளியவர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் மேலே ஜஸாக்களாக நீங்கள் இந்த சமூகத்தின் மீது ஏற்றிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு நன்றி. அது முன்னாடி பேசின சகோதரர் 2 பேரும் பதவி விலகணும்னு சொன்னாங்க. 2 பேரும் பதவி விலகணும்னு தான் அவங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. பதவி விலகினா அந்த இடத்துல இப்போ நம்ம காரைக்கால்லையே பச்சை சங்கி நிறைய பேர் இருக்கானுங்க. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களே எத்தனையோ பேர் RSS கைக்கூலிகளாக இருக்காங்க. அந்த மாதிரி 2 பேரை போட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். அவங்க இருக்கணும். நாம போராட்டங்களை வலுவாக முன்னெடுக்கணும். முன்னெடுப்பதன் மூலியமாக அந்த கவர்மெண்ட்டே அந்த ஜியோவை கேன்சல் பண்ணணும். இதற்கு இடையில சட்ட ரீதியான போராட்டத்திற்கும் முஸ்லீம் ஜமாத் சார்பாக ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. உயர்நீதிமன்றத்திலே வரக்கூடிய திங்கட்கிழமை வழக்குகள் தாக்கல் செய்யப்பட இருக்குது. அந்த வழக்குகள் தனிநபர் வழக்காக அது இவங்க குவாலிஃபை கொடுத்துருக்காங்கல்ல, என்னென்ன கேட்டகரியில் யார் யாரை கொடுத்துருக்காங்க, ஒரு MP, ஒரு MLA, ஒரு ஆலிம், ஒரு வக்கீல், சோசியல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு லேடிஸ் மெம்பர், இந்த அடிப்படையில் கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறதுல நிறைய ஃபேக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் சுட்டி காட்டி, அதாவது வித்யா ராஜ்குமார்னு பாண்டிச்சேரியில் என்ன போஸ்டிங் போட்டாலும் அந்த பொம்பளைக்கு போஸ்டிங் கொடுத்துறானுங்க.
அந்த பொம்பளைக்கும் வக்ஃப் வாரியத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இஸ்லாமிய பெண்களே இல்லையா? அந்த ஒரு பொம்பளையை கொண்டு வந்து போட்டிருக்காங்க வித்யா ராஜ்குமாருங்கிறவங்கள. இதே மாதிரி கேட்டகரியில் இல்லாதவங்க நிறைய பேரை வந்து அவசர கதியில் போட்டு ஏதோ ஒன்று. ஏன்னா இன்னைக்கு காரைக்காலில் வந்து நமக்கு தெரியாது, நம்ம யாரும் யூஸ் பண்ணல. காரைக்காலில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வக்ஃபு சொத்துக்கள் இருக்கு. அந்த வக்ஃபு சொத்துக்கள் இந்த அதானியோட துறைமுகத்துக்கு நிறைய தேவைப்படுது. அது மாஞ்சூரில் அலிஷா தர்காவுக்கு சொந்தமான சொத்துல இருந்து நிறைய நம்ம முன்னோர்கள் வந்து செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் வந்து இங்கே தேவை இருக்கு. இதெல்லாம் அவசர கதியில் பிடுங்கணும் தான் இந்த நிர்வாகம் போடப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தார்கள் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்தால் நம்முடைய சொத்துக்களை நம்முடைய தலைமுறைக்காக நாம் பாதுகாக்க முடியும். தொடர்ச்சியான போராட்டங்களை காரைக்கால் முஸ்லீம் ஜமாத் அறிவிக்கும். நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அதுபோல மட்டுமல்லாமல் ஒரு வழக்கு தொடுக்க இருக்கிறோம். வழக்கு வந்து எந்த தனி மனிதனும் காசு செலவு பண்ணால் அவன் நாளைக்கு ஆதாயத்தை எதிர்பார்ப்பான். மக்கள்கிட்டயே பணம் வசூல் பண்ணி இந்த வழக்குக்கான செலவுகளை நடத்த இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வழக்குகள் நாம் ஜெயிப்பதற்கும் வழக்குக்கும் நீங்கள் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறி வந்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல